தெலுங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டம் மாகேஸ்வர் மண்டலத்துக்கு உட்பட்ட ரவரியாலா கிராமத்தில் SBI ஏடிஎம் மையம் உள்ளது. கடந்த 2ஆம் தேதி அதிகாலை இந்த ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து 30 லட்சம் ரூபாயை 4 நிமிடத்தில் கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது தொடர்பான CCTV காட்சியும் வெளியானது. அதிகாலை 1:56 மணியளவில் ஒரு காரில் வந்திறங்கிய கொள்ளையர்கள் தங்களை அடையாளம் காணாமல் இருக்க ஏடிஎம் மையம் வாசலில் இருந்த CCTV கேமராவில் ஸ்ப்ரே அடித்து பின்னர் அவசர கால சைரன் கம்பிகளை துண்டித்தனர். கடப்பாறை மற்றும் எரிவாயு கட்டர் ஏந்திய 3 பேர் ஏடிஎம் எந்திரத்தில் பணமிருக்கும் அறையை உடைத்து உள்ளே இருந்த பணம் 29,69,000 எடுத்துக்கொண்டு 2 மணிக்கு வெளியேறிவிட்டனர். 4 நிமிடத்தில் கொள்ளையை அரங்கேற்றிய அவர்கள் பின்னர் ஏடிஎம் மையத்தின் ஷட்டரை இழுத்துவிட்டு காரில் தப்பிச் சென்றனர். இந்த காட்சி முழுவதும் ஏடிஎம் மையத்துக்குள் இருந்த மற்றொரு CCTV கேமராவில் பதிவாகி உள்ளது. அந்த கேமராவை கொள்ளையர்கள் கவனிக்காததால் இந்த பதிவுகள் போலீசாருக்கு கிடைத்தது. இதை வைத்து போலீசார் தேடுதல் வேட்டையை தொடங்கினர். இந்த கொள்ளையில் 10 பேர் ஈடுபட்டதை கண்டுபிடித்த போலீசார் அதில் 5 பேரை கைது செய்துள்ளனர். ராஜஸ்தானைச் சேர்ந்த 25 வயது ராகுல் என்ற ராகுல் கான் ஹைதராபாத் பகாடி ஷெரீஃபில் வசித்துக் கொண்டே JCB மெக்கானிக்காக பணிபுரிகிறார். இவர் கிராமப்புறங்களில் உள்ள ஏடிஎம்களை கொள்ளையடிக்க கண்காணிக்கும் பணியை ரகசியமாக செய்து வந்துள்ளார். பதான்சேருவில் வசிக்கும் ராஜஸ்தானைச் சேர்ந்த முஸ்தகீம் கானுடன் சேர்ந்து ரவரியாலாவில் உள்ள SBI ஏடிஎம் மையத்தில் கொள்ளையடிக்க திட்டம் தீட்டியுள்ளனர். இதற்காக ராஜஸ்தானைச் சேர்ந்த ஷாருக் பஷீர் கான், ரஃபீக் கான், ஷாகுல் பதான் கான், வாகித் கான், ஷக்கீல் கான், பர்வேஸ், ஹரியானாவைச் சேர்ந்த சுப்பின் கான், பீகாரைச் சேர்ந்த முகமது சர்பராஸ் ஆகியோரை வரவழைத்தனர். இதில் ஏற்கனவே டெல்லியிலிருந்த ஷாருக் பஷீர் கான், முஸ்தாக் கான், சுப்பின் கான் மற்றும் ரஃபீக் ஆகியோருக்கு விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து ஹைதராபாத்திற்கு வந்துள்ளனர். மற்றவர்கள் ரயில் மூலம் வந்துள்ளனர். கடந்த 2ஆம் தேதி அனைவரும் ஏடிஎம் உள்ள பகுதிக்கு வந்து அதிகாலை 1:56 மணியளவில் கேஸ் கட்டர்களுடன் ஏடிஎம்மிற்குள் நுழைந்தனர். பின்னர் ஒருவர் அலாரம் ஒயரை துண்டிக்க, மற்றொருவர் கேமரா மீது கருப்பு நிற பெயிண்ட் ஸ்ப்ரே அடித்தும், மற்ற இருவர் கேஸ் கட்டர் மூலம் ஏடிஎம் இயந்திரத்தை கட் செய்தும் அதிலிருந்த 29,69,000 கொள்ளையடித்துச் சென்றனர். மீதமுள்ளவர்கள் வெளியே கண்காணிப்பிலும் அவர்கள் வந்த காரில் தயார் நிலையிலும் இருந்த நிலையில் கொள்ளையடித்த பணத்துடன் தப்பிச் சென்றனர். இதுகுறித்து வங்கியின் மண்டல மேலாளர் ஸ்ரீவாணி புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த ரச்சகுண்டா போலீஸ் கமிஷனர் சுதீர் பாபு 5 தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை தேடி வந்தனர். தனிப்படை போலீசார் விசாரணையில் திருட்டின் போது ராஜஸ்தானைச் சேர்ந்த ஒரு கார் பயன்படுத்தப்பட்டதை அவர்கள் அடையாளம் கண்டு CCTV காட்சிகளின் அடிப்படையில் காரின் நகர்வுகளை கண்காணித்தனர். கடந்த 24ஆம் தேதி மீண்டும் நகரின் பல இடங்களில் ஏடிஎம்மில் கொள்ளையடிப்பதற்காக அந்த கும்பல் ஹைதராபாத்திற்குள் வந்துள்ளது. அப்போது கொள்ளை கும்பலைச் சேர்ந்த ராகுல் கான், முஸ்தகீம் கான், ஷக்கீல் கான், வாகித் கான் மற்றும் ஷாருக் பஷீர் கான் ஆகியோர் பிடிபட்டனர். ராகுல் கான் இதற்கு முன்பு பல்வேறு மாநிலங்களில் ஏடிஎம் திருட்டுக்களை அரங்கேற்றியதையும் கண்டுபிடித்தனர். இவர்கள் ஹைதராபாத் மற்றும் ஒடிசாவில் கேஸ் கட்டர் மூலம் ஏடிஎம்களை கொள்ளையடித்ததும், ராகுல் கான் மற்றும் ரஃபீக் கான் ஆகியோர் கேஸ் கட்டர் மூலம் பணத்தை கொள்ளையடிப்பதை யூடியூபில் பார்த்து கற்றுக்கொண்டு திட்டத்தை செயல்படுத்தி வந்துள்ளனர். ரவரியாலாவில் ஏடிஎம்மை கொள்ளையடித்த பிறகு வழியில் மயிலார்தேவ் பள்ளியில் உள்ள ஒரு ஏடிஎம்மை கொள்ளையடிக்க முயன்றுள்ளனர். அங்கே தீ விபத்து ஏற்பட்டதால் அவர்களால் அதை திறக்க முடியவில்லை. பின்னர் அவர்கள் சாலை வழியாக காரில் ராஜஸ்தான் சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. கொள்ளையர்கள் அனைவரும் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேச எல்லையில் உள்ள ஹரியானாவின் மேவாட் பகுதியைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் கிராமத்திலிருந்து வெளியே வந்தால் பெரும் பணத்தை கொள்ளையடித்த பின்னரே வீடு திரும்புவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இவர்களிடம் துப்பாக்கிகள், கத்திகள் மற்றும் கோடாரிகளை பயன்படுத்தி கொள்ளையடிப்பதும், தங்கள் கொள்ளைக்கு குறுக்கே வருபவர்களை கொலை செய்யவும் தயங்க மாட்டார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து 4 லட்சம் பணம், கார், ஏடிஎம் கொள்ளைக்கு பயன்படுத்தும் கேஸ் கட்டர் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.